பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண் வந்து கடந்த சில ஆண்டுகளாக ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு வயசான பெற்றோர்கள் இருக்காங்க, அம்மா அப்பா. இவங்க வந்து கல்யாணம் முடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க. இது ரிஜிஸ்டர் பண்ணது மூலமாக ராமநாதபுரத்தை சேர்ந்த மாரிமுத்து அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க. அதாவது தான் வந்து நெதர்லாண்டு நாட்டில் வந்து நல்ல வேலையில் இருக்கிறதாகவும் நல்ல மாத சம்பளம் பெறுறதாகவும் வந்து இந்த பெண்ணுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் இந்த பொண்ணு வந்து நம்பி இருக்குது. நம்பினோடனே அந்த மாரிமுத்து அப்படிங்கிறவர் இந்த பொண்ணுக்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, உங்கள் ஜாதகத்தை வந்து என் அம்மாட்ட காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்களும் இந்த பொண்ணு வந்து நம்பி ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க. ஜாதகத்தை கொடுத்து கொஞ்ச நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது. மறுபடியும் கால் பண்ணுறாரு அந்த மாரிமுத்து. கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஜாதகமும் என் ஜாதகமும் நல்லா பொருந்தி இருக்குது, எங்கள் அம்மாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அங்கே மாதிரி சொல்லியிருக்கிற இந்த மாரிமுத்து. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சென்னைக்கு வரேன், இந்த வாரம் உங்களை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உடனே சென்னைக்கு வராரு. சென்னையில் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறாரு. ஹோட்டலில் தங்கியிருந்து இந்த பொண்ணுக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான். இந்த ஹோட்டலில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன், உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ரூம் கூப்பிட்றாரு. உடனே இந்த பொண்ணும் நம்பி ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் என்ன நடக்குதுன்னா 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அதாவது நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒன்றா ஸ்டே பண்ணி கிளம்பிட்டாங்க. மறுபடியும் இவர் கொஞ்ச நாள் அந்த மாதிரி போகுது. இவர் மறுபடியும் நெதர்லாண்டுக்கு போயிருந்தார். போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 4-5 மாதம் கழித்து மறுபடியும் நெதர்லாண்டு சென்னை வந்திருக்காரு. மறுபடியும் ஹோட்டல் புக் பண்ணி தங்கியிருக்காங்க. மறுபடியும் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்குது. கடந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 4 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கிறாரு. 4 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு மறுபடியும் நெதர்லாண்டுக்கு போயிருக்காரு. இந்த பொண்ணு இவருக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணால் கால் வந்து போகவே இல்லை. அதாவது இந்த பொண்ணோட நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. ஸோ வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி கால் பண்ணி என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஏன்னா கன்வின்ஸ் பண்ணி தான் 2 பேரும் ஒன்றாந்துருக்காங்க. சரி, இந்த பொண்ணு ஹோட்டல் ரூமுக்கு போயிருக்காங்க. போனதும் இந்த இவர் வந்து சொல்லியிருக்காரு, நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே, இது இப்படி பண்ணுறதுனால எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஆசை வார்த்தைகள் கூறி 2 பேரும் நைட்டில் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அங்கே மாதிரி சொல்லியிருக்கு. அதுக்கு நான் கல்யாணம்லாம் பண்ண முடியாது உடனே அங்கே மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருந்த புகைப்படங்களை நான் வந்து நெட்டில் வெளியிட்டுருவேன் அந்த மாதிரி சொல்லி மிரட்டியிருக்காரு. ஸோ வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா போலீஸில் போய் சேலையூர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து டிஜிபி ஆஃபீஸில் போய் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இந்த மாரிமுத்து மேலே கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. அவரை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ தலைவரமாக இருக்கிற அவரை. ஸோ அந்த மாரிமுத்து வந்து இதே மாதிரி பல பெண்களையும் திருமணம் ஆசை காட்டி பல பெண்களை ஏமாற்றுறதாக சொல்லப்படுது. இது போக என்ன பண்ணலாங்கன்னா இந்த மாரிமுத்துவோட அம்மா ஜெபராணி இருக்காங்க. அவங்க வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து அவருக்கு முன்ஜாமீன் கேட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோ மக்களே. இந்த வீடியோ மூலமாக அந்த சம்பவம் மூலமாக நம்ம என்ன தெரிய வரோம்னா, நீங்கள் மேட்ரிமோனியில் பதிஞ்சு வைக்கிங்க, ஓகே, அது வந்து உங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பண்ணுறாரு. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும். நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்றா காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு லவ் மாதிரி ஆயிரும். உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் டேரெக்டாக பேசாதீங்க. நீங்கள் டேரெக்டாக பேசுகிறனால தான் இந்த அளவுக்கு போய் முடிஞ்சிருக்குது இந்த சம்பவம். இதே இது நீங்கள் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசிக்கோங்க, அந்த பொண்ணு வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட பேசிக்கோங்க இது விஷயமானு சொல்லியிருந்தா இந்த விஷயம் இவ்வளோ தூரம் போயிருக்காது. ஸோ அது மொதல் பாயிண்ட். 2வது என்னென்னா, இவர் வந்து ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஹோட்டல்லேருந்து ஹோட்டல் ரூமுக்கு கூப்பிட்டுருக்காரு. இந்த பொண்ணு கண்டிப்பாக போயிருக்கவே கூடாது. ஏன் போனாங்க? ஹோட்டலுக்கு எதுக்கு போகிறாங்க? ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தா போயிருக்கலாம். ஹோட்டல் ரூமுக்கு எதுக்கு போகிறாங்க? ஹோட்டல் ரூமுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையா? ஹோட்டலுக்கு கூப்பிட்டா போயிருக்கவே கூடாது. வீட்டுக்கு கூப்பிட்டாலுமே போயிருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் மேட்ரிமோனியில் பார்க்கிங்க, உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். அப்படி தான் போகணும், ஒரு முறையான இது தவிர ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் ஒன்றா இருந்தோம் இதாகி போச்சுன்னா அது ரொம்பவே தப்பான விஷயம். முதல்ல அப்பா அம்மா தான் பார்க்கணும். அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் தனியாக பார்க்கணும். டேரெக்டாக நீங்கள் ஹோட்டலுக்கு போய் இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் தப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்ம வயசு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஆசைகள் வரும். சரி, கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் தானே, தப்பு இல்லை அப்படின்னு தான் தோணும். இதே இது நீங்கள் பெற்றோரை கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா முறைப்படி பார்த்துருப்பாங்க, முறைப்படி டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கு மேரேஜ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நடந்திருக்கும். இப்படி எதுவுமே நடக்காமல் இப்படி டேரெக்டாக நடக்கும்போது கண்டிப்பாக அது தப்பில் தான் போய் முடியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ஒரு
அவேர்னஸ் ஆகிக்கோங்க. ஸோ எதுவுமே அப்படி தான், ஒரு ஆசை அந்த வயசுங்கும்போது கண்டிப்பாக அது தப்பில் தான் போய் முடியும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களை பெரியவங்கள பார்க்க சொல்லுங்கள். மாப்பிள்ளையோ பொண்ணையோ உங்கள் அப்பா அம்மாவை ஃபஸ்ட்டு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் தப்பான விஷயத்தில் போய் கண்டிப்பாக முடியும். அதான் என்னுடைய கருத்தை தான். உங்களுடைய மக்களாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை பற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். மேட்ரிமோனியில் 15 வைக்கணுங்க நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணாதீங்க, உங்கள் பெற்றோரை கரெக்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள். நேராக பார்க்கும்போது உங்கள் பெற்றோர் நேராக போய் பார்க்கட்டும், நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கவே பார்க்காதீங்க.